நாட்டின் தலை சிறந்த பொருளாதார மாமேதையாக விளங்கிய முன்னாள் பிரதமர் 10 ஆண்டு காலம் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த பெருமைக்குரியவராக போற்றப்படக்கூடிய மன்மோகன் சிங் மறைவு இந்தியா முழுக்க ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது. அவருடைய இறுதிச் சடங்குகள், இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு தலைவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து இறுதியாக இந்தியாவின் முதல் குடிமகன் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார். மலர் வளையம் வைத்து மௌன அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினார். நேரலையில் நாம் பார்க்கின்ற மன்மோகன் சிங் உடலானது வெளியில் எடுக்கப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்வதற்கான இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. அவருடைய குடும்பத்தினரும் அங்கு கூடியிருக்கிறார்கள். குடும்ப முறைப்படி இறுதிச் சடங்கு நடைபெற்று இராணுவத்திலும் ஒப்படைக்கப்படும். அதற்கு பிறகு அவர் நல்லடக்கம் செய்யக்கூடிய பணியை மேற்கொள்வார்கள். அந்த இறுதிச் சடங்கு பணிகள் தான் நடைபெற்று வருகின்றது. இந்தியாவினுடைய பொருளாதார சிற்பி என்று போற்றப்படக்கூடிய மன்மோகன் சிங் மறைவு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. தற்போது அவருடைய குடும்ப வழக்க நடைமுறைப்படி அவர் இருக்கக்கூடிய சீக்கிய மத முறைப்படி அவர் இறுதிச் சடங்கு எளிமையாக நடைபெறும். சீக்கிய மத முறைப்படி பொறுத்தவரை இறுதிச் சடங்கு என்பது எளிமையாக நடைபெறும். அவர்கள் இறுதிச் சடங்கு என்று சொல்ல மாட்டார்கள், இறுதி பிரார்த்தனை என்று சொல்வார்கள். சீக்கிய மத முறையில் இறுதிச் சடங்கு என்று சொல்லாமல் இறுதி பிரார்த்தனை என்று சொல்வார்கள். ஆன்மாவிற்கு அதிர்வு கிடையாது, உடலை மட்டுமே தற்போது விடுவிக்கப்படுகிறது என்றெல்லாம் அவருடைய அந்த இறுதிச் சடங்கினுடைய கூற்று. அப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீக்கிய மத முறைப்படி மன்மோகன் சிங்கிற்கு இறுதி பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. இறுதி பிரார்த்தனை என்றுதான் அவர்கள் தரப்பில் சொல்வார்கள். இறுதி பிரார்த்தனை நடைபெற்று வருகின்றது. அவருடைய நம்பிக்கையின்படி ஆன்மாவிற்கு அதிர்வு கிடையாது, உடலை மட்டுமே தற்போது கைவிடுகிறார்கள். அந்த பணிகள் தான் நடைபெற்று வருகின்றன. குடும்ப நடைமுறைப்படி இறுதி பிரார்த்தனை நடைபெற்று வருகின்றது. அவருக்கு அந்த இறுதி பிரார்த்தனை நடைபெற்று முடிந்த பிறகு அவருடைய குடும்ப உறுப்பினர்களால் இந்த பிரார்த்தனை முடிவுற்ற பிறகு இராணுவத்திலும் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற இருக்கின்றன. ஒட்டுமொத்த உச்சபட்ச அதிகாரங்கள் கொண்ட முக்கிய தலைவர்களும் ஒரே இடத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரங்கள் கொண்ட ஒட்டுமொத்த அதிகாரமும் அங்கு இருந்து சோக மையத்தோடு அவருக்கு இறுதி வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் ஒட்டுமொத்த உச்சபட்ச அதிகாரமும் ஒரே இடத்தில் முன்னாள் பிரதமர் மறைந்த மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உச்சபட்ச ஆளுமைகளும் அதிகாரங்களும் ஒரு இடத்தில் குழுமியிருக்கிறார்கள். அவருக்கான இறுதி மரியாதை என்பது நடைபெற்று வருகின்றது. அவர் எப்போது விரும்பி அணியக்கூடிய நீல நிற தலைப்பாகை, ப்ளூ டர்பன் என்று சொல்லக்கூடிய நீல நிற தலைப்பாகையோடு அவருக்கு அந்த இறுதிச் சடங்கு நடைபெற்று வரக்கூடியதை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் அதை பற்றி பேசியிருந்தோம். நீல நிற தலைப்பாகை, வெளிர் நீல நிற தலைப்பாகை என்பது அவருக்கு மிகவும் பிடித்த நிறங்களில் ஒன்று. அதை தான் அவர் அதிகமாக அணிவதும் ஒன்று. எப்போதும் அவர் சார்ந்த அவர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அவர் எப்போதும் அந்த நீல நிற தலைப்பாகையை அதிகமாக பயன்படுத்தி வந்தார். அவருக்கு பிடித்தமான கலர், அவருக்கு பிடித்த அந்த வெளிர் நீல நிற தலைப்பாகையோடு அவருக்கான அந்த இறுதி சடங்கு, இறுதி மரியாதை என்பது நடைபெற்று வருகின்றது. அந்த உடல் நல்லடக்கம் செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரங்களும் ஒரு இடத்தில் கூடியிருக்கின்றார்கள். அதற்கான காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, ராணுவ உயரதிகாரிகள், முப்படைகளின் அதிகாரிகள், அதே போன்று பல்வேறு முக்கிய அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என குடியரசுத் தலைவர் தொடங்கி பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் உட்பட ஒட்டுமொத்த இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரமும் ஒரே இடத்தில் கூடியிருந்து மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு வீர வணக்கம், இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று முடிந்துவிட்டது. அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. ராணுவ மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. அந்த நல்லடக்கத்திற்கான நடைமுறைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. முழு ராணுவ மரியாதையோடு அந்த இறுதிச் சடங்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகளை நாம்